இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல நிறைய ஸ்கூல் குழந்தைங்க அவசரமா ஸ்கூல் பஸ்ல ஏறி ஸ்கூலுக்கு போற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இது ஒரு பிரைவேட் ஸ்கூல், இது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்றனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காங்க. ஸ்கூல் பில் அடிக்குது, எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்குள்ள போறாங்க. ஸ்கூலோட பிரின்சிபல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்க, அவங்களும் ஸ்கூலுக்குள்ள போறாங்க. லஞ்ச் பீரியட் வருது, எல்லா குழந்தைங்களும் சாப்பிட போறாங்க. சாப்பிட்றதுக்கு இங்க லஞ்ச் ஸ்கூல்ல இருந்தே ப்ரொவைட் பண்றாங்க. விட்டமின் ப்ரோட்டீன்ஸ் இருக்க மாதிரி ஃபுட் எல்லாமே ஸ்கூல்ல இருந்தே கொடுக்குறாங்க. சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, குழந்தைங்க எல்லாருமே அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி ஒரே பிளேஸ்ல உட்காந்துக்கிறாங்க. யாராலையுமே மூவ் பண்ண முடியல, யாருமே ஒரு வார்த்தை கூட பேசிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அங்க ஃபுட் பரிமாற 2 பேர் இருக்காங்க. ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. குழந்தைங்களே உங்களுக்கு என்னாச்சு, ஏன் யாருமே பேசிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஸ்கூலோட பேண்ட்ரிக்குள்ள யாரோ ஒரு ஆள் நுழையிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. உடனே வேலை செய்யற 2 பேரும், நீங்க யாரு, இது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், பெர்மிஷன் இல்லாம அந்நிய ஆம்பளைங்க இந்த ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி அந்த ஆள் உள்ள வரான். அந்த ஆள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறானோ அதைப்படி தான் இந்த பொண்ணுங்க எல்லாருமே கேட்குறாங்க. உட்கார்ந்துருந்த குழந்தைங்கள ஒரு 10 குழந்தைங்கள மட்டும் எந்திரிக்க சொல்றான் அந்த ஆளு. உடனே அந்த 10 பேரும் எந்திரிச்சு மொட்டை மாடிக்கு போயிட்டு டாப்ல நின்னுக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்பவே பதறி போன டீச்சர்ஸ், பிரின்சிபல், வாட்ச்மேன் எல்லாருமே மேலே போயிட்டு, குழந்தைங்களை தயவு செஞ்சு கீழே வந்துருங்க, எதுக்காக நீங்க எல்லாரும் மேலே போய் இப்படி நின்றுருக்கீங்க குதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்க எல்லாருமே சொல்றாங்க, மேம் தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க, நீங்க எங்க கிட்ட வந்தா நாங்க குதிச்சிருவோம், 3 மணிக்கு கரெக்டாக எங்களை குதிக்க சொல்லியிருக்கான், அதுக்குள்ளே நாங்கள் குதிச்சிருவோம், ஆனால் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் அழுகிறாங்க. உடனே அந்த வாட்ச்மேன் ஒரு குழந்தை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க போகிறாரு. இந்த வாட்ச்மேன் அந்த பொண்ணு பக்கத்தில் போன ஒரே காரணத்தினால அந்த குழந்தை மேலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. இதை பார்த்து ரொம்பவே பதறி போன வாட்ச்மேன் எப்படியாவது இன்னொரு குழந்தையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறான். உடனே அந்த பொண்ணு மேலேருந்து கீழே குதிச்சு இறந்துடுறா. இதை பார்த்து ரொம்பவே பதறி போன அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வாட்ச்மேனை போட்டு ரொம்ப சராமாரியாக தாக்குறாங்க. யாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த நியூஸ் அந்த சிட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூல் வாசலுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க. எங்கள் குழந்தைய கொடுத்துருங்க, நாங்கள் எப்படியாவது போயிடுறோம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு பொண்ணு மட்டும் கேன்டீனுக்கு சாப்பிட வராமல் வாஷ்ரூம் போயிருப்பா. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஒன்றுமே ஆயிருக்காது. உடனே அவளை கூப்பிட்டு எல்லாரும் விசாரணை பண்ணுறாங்க. என்ன ஆச்சு, ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சடனாக இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வாஷ்ரூம் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த சீனை அங்கேயே கட் பண்ணி இந்த மூவியோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த மூவியோட பேரு வாஷ் தி லெவல் 2, 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஹிந்திலையும் ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான் இந்த செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, அப்பா அம்மா பையன் பொண்ணு அப்படின்னு ஒரு ஃபேமிலியா ஒரு பேக்கரியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணுக்கிட்ட யாரோ ஒரு நபர், யாரோ ஒரு முகம் தெரியாத ஆள் வந்து ஒரு சாக்லேட் கொடுக்குறாரு. அந்த சாக்லேட்டை வாங்கி அந்த பொண்ணு சாப்பிட்டுடுறா. சாக்லேட்டை சாப்பிட்ட அந்த நிமிஷத்துல இருந்து அந்த பொண்ணு அந்த சாக்லேட் கொடுத்த ஆளோட கண்ட்ரோலுக்கு போயிடுறா. அதாவது அந்த ஆள் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு அப்படியே செய்கிறா. அது வந்து ரொம்ப அக்ரெசிவான வேலை கூட அவள் பண்ணிட்டு இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பாவை கத்தி எடுத்து குத்து அப்படின்னா உடனே அவங்க அப்பாவை கத்தி எடுத்து குத்த போகிறா. நீ வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னால் உடனே டான்ஸ் ஆடுறா. அவளை வந்து எந்த அளவுக்கு துன்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஆளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால அந்த ஆள் துன்பப்படுத்துகிறான். அந்த பொண்ணுக்கு தான் பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த ஆள் சொல்கிற எதையுமே அந்த பொண்ணுனால கேட்காம இருக்க முடியல. அந்த பொண்ணு அந்த ஆள் வசியம் பண்ணி வச்சிருக்கான். முகம் தெரியாத ஆள் சொல்ற எல்லாத்தையுமே தான் பொண்ணு பண்றா. தான் பொண்ணு படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம இந்த ஆள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறத கேட்கறனால தானே என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்றனால அந்த பொண்ணோட அப்பாவே அந்த பொண்ணோட காதில் ஒரு ஊசி எடுத்து குத்தி அவளோட காது கேட்க முடியாத மாதிரி பண்ணிடுறாரு. இந்த போராட்டத்தில் அந்த பொண்ணோட அம்மாவும் தம்பியும் இறந்துடுறாங்க. அப்புறம் அந்த ஆள் அந்த பொண்ணை தன்னோட இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்த்து ரொம்பவே தவிச்சு போன அந்த பொண்ணோட அப்பா அந்த ஆளோட இடத்துக்கே போய், நீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறனால தானே இங்கே வசியப்பட்டிருக்க பொண்ணுங்கள்லாம் உன்னோட பேச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளோட நாக்கை வெட்டி அந்த ஆளை இழுத்துட்டு வந்து அந்த ஆளோட வீட்டு பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்திட்டு வரான். இப்போது அந்த இன்சிடென்ட் நடந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஆளோட மேஜிக்கில் வசப்பட்டிருந்த தன்னோட பொண்ணு இன்னமுமே இயல்பு நிலைக்கு திரும்ப லைட்டாக சிரித்த மாதிரி, ரோபோ மாதிரி, மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரே இடத்துல தான் அந்த பொண்ணுனால உட்கார முடியும். அதாவது அந்த பொண்ணு அந்த ஆளோட சூனியத்தில் இருந்து முழுசா விடுபட்டு வரல. தன்னோட பொண்ணோட இந்த நிலைமையை நினைச்சு தினமுமே வருத்தப்பட்டு இருந்த இந்த பொண்ணோட அப்பா அவனை எப்படியாச்சும் பழிவாகணும், உடனே அவனை கொலை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக செத்து போன எலி, கரப்பாம்பூச்சி, டீ தூள் அப்படின்றத கொடுத்து மட்டும்தான் அந்த ஆளை வந்து உயிரோட வச்சிருப்பான். இதை தவிர சாப்பிட்றதுக்கு வேற எதுவுமே கொடுத்துருக்க மாட்டான். சங்கிலியில கட்டி போட்டு ரொம்பவுமே கொடூரமான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த ஆளை வச்சிருப்பான். இப்போ ஃபிளாஷ் அவுட் பண்றாங்க. அந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய டீ தூள் வந்து காலி ஆயிருச்சு. நம்மளோட ஹீரோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராரு. அங்க சூப்பர் மார்க்கெட்
மார்க்கெட்டில் ஒரு டிவியில் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து 10 பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, என்னாச்சுன்னே தெரியல, பொண்ணுங்க எல்லாருமே யாரோ வசியம் பண்ண மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு, உன்னை தவிர வேற யாராவது இந்த சூனியம் பண்ணுவாங்களா, இந்த வசியத்தன்மை வேற யாருக்கிட்டையாச்சும் இருக்கா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த ஆள் ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அப்படியே மயங்கிடுறான். ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இவன் தான் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ அந்த பிரச்சனை நடக்கிற ஸ்கூலுக்கு போகிறாரு. அந்த பொண்ணுங்கக்கிட்ட எல்லாமே பேச ட்ரை பண்ணுறாரு, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்போது அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணுங்களெல்லாம் யாரோ வசியம் பண்ணி வச்சுருக்காங்க, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் அந்த வசியப்படுத்தியிருக்க ஆள் இந்த பொண்ணுங்க பக்கத்தில் தான் இருக்கான், அவன் இங்கே இருக்கனால தான் இந்த பொண்ணுங்க எல்லாருமே இந்த ஆள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அந்த டைமில் தான் அந்த வில்லன் என்ட்ரி கொடுக்குறான். நான் தான் இந்த பொண்ணுங்க எல்லாருமே வசியப்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தேவை என்னோட அண்ணா தான், என்னோட அண்ணா எங்கே இருக்காருன்னு யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், உன் அண்ணாவை நான் என்னோட கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களோட அப்பா அம்மா அப்படின்னு எல்லாருமே அந்த ஆளை தாக்கிறதுக்கு வராங்க. உடனே இந்த பொண்ணுங்க எல்லாருமே எங்கள் முதலாளியை யாராவது ஏதாவது பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறி பிடிச்ச ஒரு மிருகங்கள் மாதிரி அந்த ஹால்லேருந்து வெளியில் ஓடிப்போய் எல்லாரையுமே கடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, ரொம்ப துடிக்க கொடூரமான விஷயம்லாம் பண்ணுறாங்க. இவனில் வசியப்பட்ட ஒரு பொண்ணு துப்பாக்கி எடுத்து தன்னோட அப்பா அம்மாவையும் சுட்டு கொலை பண்ணிடுறா. இந்த டைமில் ஹீரோ சொல்கிறாரு, இவனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த பொண்ணுங்க நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம எப்படியாவது இந்த ஆள் என்ன சொல்கிறானோ அதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ கிட்ட அந்த ஆள் சொல்கிறான், எங்கள் அண்ணாவை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, என் பொண்ணு ரொம்ப வருஷமாக உன் அண்ணாவோட மந்திரத்தில் வசியப்பட்டிருக்கா, அவளை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லு, அப்போ தான் நான் வந்து உன்னோட அண்ணாவை உன்கிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். உன் பொண்ணெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியாது, இங்கே இருக்கிற பொண்ணுங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேளு, அண்ணாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு ஹீரோ, இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த வில்லன் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு கையை கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் கையை கட் பண்ணுறா. அதுக்கும் ஹீரோ வந்து பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி தெரியல, எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம், இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து வில்லன் ஒத்துக்கிறான், சரி வா நான் உன் கூட வீட்டுக்கு வரேன், உன் பொண்ணு எனக்கு காட்டு, ஆனால் கண்டிப்பாக வந்து உன் பொண்ணு சரி பண்ணதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவை எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோ தன்னோட பொண்ணை காமிச்சு எப்படியாவது என் பொண்ணை குணப்படுத்த அப்படின்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு நான் என்னோட அண்ணனை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் உன் பொண்ணை நான் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பேஸ்மெண்ட்டில் கட்டி வச்சுருந்தா தன்னோட அண்ணனை வந்து காமிக்கிறான். அண்ணனை பார்த்தோன்னே தம்பி ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறான். எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய பைல்வான் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய மாந்திரிகக்காரர் தெரியுமா, அவரை போய் இப்படி கட்டி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ரொம்பவுமே வருத்தப்படுறான். உன் அண்ணாவை பார்த்துட்டல, எப்படியாவது என் பொண்ணை குணப்படுத்து அப்படின்னு சொல்கிறான். அப்போது பொண்ணை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கும் தெரியல. தம்பி யோசிக்கிறான், ஏதாவது ஒரு பொருள் எங்கள் அண்ணா கிட்டேருந்து நீ வாங்கியிருப்ப, திரும்ப கொடுக்காம இருந்திருப்ப, அதை கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹீரோயினோட பொண்ணு குடிச்ச டீக்கு அந்த சூனியக்காரன் தான் காசு கொடுத்துருப்பான், 10 ரூபாய் கொடுத்துருப்பான். அப்போது அந்த விஷயத்த தம்பிக்கிட்ட சொல்லும் போது தம்பி சொல்கிறான், அந்த 10 ரூபாவை நீ எங்கள் அண்ணா கிட்ட திரும்ப கொடுத்துரு, அப்போ தான் உன் பொண்ணு நார்மலாவா அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோ இத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்க இந்த விஷயத்துக்கு ஒரு 10 ரூபாய் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செக் பண்ணுறான். அவனோட பர்ஸில் 10 ரூபாய் இல்லை, பழைய உண்டியர்லேருந்து ஒரு 10 ரூபாய் எடுக்கிறான், எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறான். நீ என்னோட பொண்ணு குடிச்ச டீக்கு கொடுத்த 10 ரூபாய் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறமே பொண்ணு நார்மல் ஆகலை. உடனே கேட்குறான், என் பொண்ணு இன்னும் நார்மல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உன் பொண்ணை எழுப்புன்னு சொல்கிறான். அப்போது அவன் எழுப்புறான், அம்மான்னு சொல்லி எழுப்புறான். அப்போ அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மூஞ்சியில் இருந்த ஸ்மைல் மாறி அந்த பொண்ணு இத்தனை வருஷமாக ஒரே இடத்துல உட்காந்துருந்த டிப்ரெஷனை ஒட்டு மொத்தமாக காமிக்கிறா. இவனை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப கோவம் வருது, கத்துறா, துடிக்கிற, ஆக்ரோஷமாக மாறுற. வேண்டாமா வந்துருமா, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட பொண்ணை சாந்தப்படுத்தி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறான். உடனே அந்த வில்லன் என்னோட நாக்குன்னு சொல்லி நாக்கை காமிக்கிறான். இதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆன தம்பி, எதுக்கடா எங்கள் அண்ணாவோட நாக்கை வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இழுத்து போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் உன் பொண்ணுக்காக தானடா பண்ண, உன் பொண்ணை நான் என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கழுத்தில் காலை வச்சு மிதிக்கிறான். இதை பார்த்து ரொம்பவே கடுப்பான ஹீரோ, இத்தனை வருஷமாக என் பொண்ணை உங்கள் அண்ணா நரக வேதனையில் வச்சுருந்தான், இதுக்கப்புறமாவது என் பொண்ணை நிம்மதியாக வாழ விடு, என் பொண்ணை விட்டுடா, இல்லைனா நீ வந்து பெரிய இதை அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ மிரட்டி பார்க்குறான். உடனே அந்த தம்பி சொல்கிறான், இத்தனை வருஷமாக நான் எங்கள் அண்ணனை தேடிட்டு இருந்ததுக்கு காரணமே எங்கள் அண்ணனுக்கு பல மாந்திரிக தந்திரம் தெரியும், அதை எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அவனோட நாக்கையே நீ இப்போ விட்டுட்ட, என்னோட 10 வருஷ தேடுதலை வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கொடூரமாக தாக்க முயற்சி பண்ணுறான். உடனே அந்த பொண்ணோட அப்பா ஹை ஃப்ரீக்குவன்சி இருக்கிற சவுண்டை ஆன் பண்ணி விட்டுறாரு. ரொம்பவே ஹை ஃப்ரீக்குவன்சி சவுண்டில் வந்து அது கத்திட்டு இருக்கு. பொண்ணும் அந்த பொண்ணோட அப்பாவும் 2 பேரும் ஹெட்செட் போட்டிருக்காங்க. மற்றபடி அந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு வந்த பொண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த வில்லன் எல்லாருக்குமே அந்த சவுண்டை தாங்கிக்க முடியாமல்
திணறாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோ ஒரு பாட்டில் எடுத்து அந்த தம்பிக்காரன் தலையிலேயே போட்டுடுறாரு. உடனே அவன் மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க அண்ணாவை எங்கே கட்டி வச்சிருந்தாரோ அதே இடத்துல போய் அந்த ஆளையும் கட்டி வச்சிடுறான். இதுக்கப்புறம் என் பொண்ணு அனுபவிச்ச நரக வேதனையை ஒரு நாளும் நீயும் உங்க அண்ணனும் அனுபவிக்க போறீங்கடா அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிருது. எப்படி இருந்துச்சு இந்த படம்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மூவி பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.